ஹலோ கைஸ், என் பசங்களோட ஃபேவரட் முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முருங்கைக்கீரை, அதே அளவு கருவேப்பிலை, இது ரெண்டையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது ஈரம் போகிற அளவுக்கு காஞ்சால் மட்டும் போதும். அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, அதுவும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொள்ளு, நான் எப்போவுமே கொள்ளு ஆட் பண்ணுவேன், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கொள்ளு, அதுக்கப்புறம் எள்ளு பொரியிற வரைக்கும் மட்டும் அடுப்பில் போட்டு எடுத்துக்கலாம். அந்த 2 பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், அது 2ஐயும் பொரிச்சு எடுத்து வச்சுட்டு திரும்ப அதுக்கப்புறம் அதில் காஞ்ச வத்தல், மிளகா வத்தல், உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு வத்தல் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 5 பல்லு பூண்டு நல்லா வறுத்து எடுத்து அதையும் ஓரமாக வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டு அதையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. முருங்கை இலையை நம்ம அதை அப்படியே வெறும் பாத்திரத்தில் போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை அதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வறுத்து எடுத்ததை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா உப்பு, அது கூட கொஞ்சம் பெருங்காயப்பொடி, இந்த 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு எந்த அளவு பவுடராக வேணுமோ அந்த அளவு நீங்கள் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொடி உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஓகே.